இன்னைக்கு 2 பேருக்கு தான் போட்டியே. ஒண்ணு விசில் போடு பாய்ஸ், இன்னொன்னு ஆண்ட பரம்பரை பாய்ஸ். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், போயிட்டு வரேன் பாய். ஒரு சைடு என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட ஃபேஸே ஒரே ஒரு ஆள் தான், அதை வச்சு இவங்க வந்து ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி அது மூலியமா ஜெயிக்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த பக்கம் நாங்க ஆண்ட பரம்பரை, எங்க கிட்ட இல்லாத ஆளுங்களே கிடையாது, எங்க கிட்ட இருக்கவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க, இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சின்ன பசங்க அப்படின்னு சொல்லி இவங்கள போட்டு அடிக்கிறாங்க, இவங்கள போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஆண்ட பரம்பரை பாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹோம் கிரவுண்ட்ல 200 அடிச்சு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடுல இருக்க விசில் போடு பாய்ஸ் என்ன சொல்றாங்களா, என்ன நடந்தாலும் நாங்க சின்ன பசங்களா இருந்தோம், சாலிடா வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே டஃப் காம்படிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்க எங்களை கேட்டீங்கன்னா, சாரி எனக்கு தெரியாது. விசில் போடு பாய்ஸ் மேல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. நீங்களாம் வந்து ஐபிஎல் பார்த்து தான் கிரிக்கெட் கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு கிரிக்கெட்டே தெரியாது, நாங்களாம் வந்து அந்த காலத்துல இருந்தே டெஸ்ட் மேட்ச் பார்த்து கத்துக்கிட்டவங்க, உங்களுக்கு எல்லாம் பெருசா அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இவங்க மேல வைக்கப்படுது. எல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க தெரியுமிலங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஐபிஎல் அறிவே போதும், எங்க தலைவர் இருக்கிறான், எங்க தலைவனே போதும். தலைவர் காலை பார்த்தாலே 2000 நாள் பார்ப்பான். தலைவர் பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தோனி வந்தா மாறிடும், ரோஹித் சர்மா வந்தா மாறிடும், இவர் வந்தா மாறிடும்னு சொல்றாங்க. ஆனா என்னன்னா, யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம். ஓட்டு போட்டு ஏமாற்றமே எங்க பண்பாடு.